ஓம் நம சிவாய. சிவலிங்க பூஜையின் பயன். சௌனகாதி முனிவர்கள் சூத புராணிகரை நமஸ்கரித்து, சுவாமி சிவபெருமானுடைய கிரியா யோகத்தை சனத்குமார முனிவர் வியாச பகவானுக்கு உபதேசித்த வகையே தாங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அவற்றை கேட்க நாங்கள் பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றார்கள். சூத புராணிகர் கூறலானார், மாதவர்களே, சிவபெருமானின் கிரியா யோகத்தை வியாச முனிவருக்கு சனத்குமார முனிவர் கூறிய வகையிலேயே சுருக்கமாக சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு காலத்தில் வியாசர் சனத்குமாரரை அடைந்து அவரது திருவடிகளை வணங்கி பணிந்து, சுவாமி சிவபெருமானின் கிரியா யோகத்தையும் அதனால் வரும் பயனையும், தேவ தான்யாசத்தையும், மானசீக பூஜையையும், பாஹ்ய பூஜையையும் இவ்வகையானது என்று திருவாய் மலர்ந்தருள வேண்டும். அன்றியும் பிரம்மச்சரிய மனத்தாலும் புண்ணியகரமான வாக்கு காயங்களாலும் கிரியாயோகத்தை பெரியோர்கள் அனுஷ்டித்த முறைப்படியே அனுஷ்டிப்பவன் எவ்வகை பயனை அடைந்து எப்படி சிவபதம் அடைவான்? சிவரூபமாகிய லிங்கத்தை விதிப்படி அபிஷேகித்தவனும் அர்ச்சனை செய்தவனும் பெரும் பயன் யாது? மலர்களில் எவை சிவபூஜைக்கு உகந்தவை? எம்மலர்கள் சிவபூஜைக்கு உரியனவல்ல? கனிகளில் எவை சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்யத்தக்கவை, எவை தகாதவை? வாத்தியங்களில் சிவ சந்நிதியில் வாசிக்கத்தக்கவை யாவை, எவை நீக்கத்தக்கவை? நெய், பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்தவன் அடையும் பயன் என்ன? சந்தனம், கஸ்தூரி முதலியவற்றை சிவபிரானுக்கு அணிவித்தவன் பெறும் பயன் யாது? மற்றைய சிவ பணிவிடைகளின் பயன்கள் யாவன? இவற்றை அடியேனுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க சனத்குமாரர் சொல்லுகிறார். சத்தியவதி மைந்தனே, வியாச முனிவனே, நீ என்னை கேட்ட சிவபூஜா விஷயங்களையெல்லாம் தெளிவாக சொல்லுகிறேன். முழு மனதுடன் கேள். பரமாத்மாவாகிய பரமசிவனிடத்தில் சித்தத்தை செலுத்தி நிற்பதே ஞான யோகம். பரசிவத்தின் பாஹ்யமாகிய அர்ச்சாரூபத்தில் எப்பொழுதும் பூஜை முதலிய உபச்சாரங்களை செய்வதே கிரியாயோகம். இதுவே சிவபெருமானை தியானிப்பதற்கும் முக்கிய சாதனம். இஷ்ட காமியங்களை கருதி சிவாலய நிர்மாணம் முதலிய சிவ புண்ணியங்களை செய்தவர்கள் அடையும் பயன்களையும் சொல்லுகிறேன். சிவபெருமானுக்கு கருங்கல்லாலோ அல்லது மரத்தாலோ அல்லது பொன் வெள்ளி முதலிய உலோகங்களாலோ அல்லது மண்ணாலோ திருக்கோயில் கட்டுவித்தவன் நாள்தோறும் சிவயோகத்தால் அந்த சர்வேஸ்வரனை பூஜித்தவன் அடையும் பயனை அடைந்து தன் குலத்தில் இறந்த பிதுர்க்களை 100 தலைமுறை வரையிலும் என்றும் ஆனந்தமயமான சிவலோகத்தை அடையச் செய்வான். சிவாலயம் ஒன்றை பெரிதாகவோ அல்லது சிறியதாகவோ நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் தன் மனத்தால் நினைத்தவுடனே தான் 7 ஜனனங்களில் செய்த பாவங்களிலிருந்தும் புனிதமடைவான். சர்வ கர்த்தாவான சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டுவித்து அதில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்வித்தவன் சகல லௌகீக போகங்களையும் அனுபவிப்பான். புண்ணிய ஸ்தலங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்வித்தவன் சகல லோகங்களிலும் சிறந்த முக்தியை அடைவான். கருங்கல்லால் சிவாலயம் செய்வித்தவன் அக்கற்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வோர் 1000 ஆண்டுகள் சிவலோகத்தில் வசிப்பான். சிவபெருமானது அர்ச்சா ரூபங்களாகிய லிங்கமூர்த்தத்தை செய்வித்தவன் ஒரு காலத்தும் அழிவில்லாத சிவலோகத்தை அடைந்து 60,000 ஆண்டுகள் பலவித சுகங்களை அனுபவித்து அப்படியே ஒவ்வொரு பதவியிலும் 60,000 ஆண்டுகள் வசித்திருப்பான். புண்ணியகரமான சிவலிங்க பிரதிஷ்டை மட்டுமே செய்தால் இறந்த பின்னரும் இரவாதவனாகவே இருந்து தம் வம்சத்தில் இறந்தவர்களையும் இனி பிறப்பவர்களையும் கற்பாந்த காலம் வரையில் புனிதர்களாக செய்வான். சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று மனத்தில் நினைத்தவன் தன் பிதுர்க்களை 8 தலைமுறை வரையிலும் தன்னோடு சிவசாயுஜ்யம் பெற செய்வான். சிவலிங்க பிரதிஷ்டை செய்பவனைக் கண்டு தானும் அவ்வாறு சிவலிங்க பிரதிஷ்டை செய்தால்
நற்கதி அடையலாம் என்று நினைத்தவன் அப்போதே பரம புண்ணியனாகி தான் முன்பு செய்த பாவங்களையெல்லாம் ஒழித்து முக்திக்கு அருகானவன் ஆவான். ஓம் நம சிவாய.